இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் 6வது ஸ்தானம் எந்த மாதிரியான விஷயங்களை குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய 6வது வீடு என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு சாஸ்திர ரீதியாக ருண ரோக சத்துரு ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒருவருக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு குழந்தை பிறந்து 6 மாதமாச்சு அல்லது 7 மாதமாச்சு அல்லது 5 வயசு ஆயிருந்தால் கூட அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது 5 வயசு அந்த குழந்தைக்கு 55 வயசில் என்ன நோய் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய தகுதி, கணிக்கக்கூடிய தகுதி இந்த 6ஆம் பாவத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் ஒன்று. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திர ரீதியாக அந்த காலத்தில் கடன் வாங்குவதோ அல்லது கச்சேரி ஏறுவதோ, கச்சேரி அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் கால் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அடியோட தவிர்த்துக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் இந்த காலத்தில் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால காசு பண தேவைகள் அதிகமாக தேவைப்படுறதுனால கடன் அப்படிங்கிறத வாங்க வேண்டிய நிர்பந்தம் அநேக குடும்பங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தால் கூட அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான வகையில் செலுத்தி கௌரவமாக வாழ முடியுமா அல்லது அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு கௌரவம் பாதிக்குமா, இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த 6வது ஸ்தானம் வந்துட்டு இருக்குது. இன்னொன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அப்படிங்கிறத விட செய்யாத தப்புக்கு தண்டனை ஆகக்கூடிய சூழலும் இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது ஒருவருடைய 6ஆம் இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மன்னவனாக இருந்தாலும் அவருக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்குமா அல்லது அந்த எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்குமா அல்லது எதிரியை உதிரியாக்கி வெல்ல முடியுமா, இந்த மாதிரி அள்ள முடியாத மிகப்பெரிய விஷயங்களை ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை பார்த்து அற்புதமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு.